Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கானது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 என்னன்னு பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குறது OSI மாடல் தான். ஓகேங்களா, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. OSI மாடல் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 7 மாடலுக்கு அந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, நமக்கு என்ன ஸ்டெப்ஸில் ஒவ்வொன்றுக்கான மீனிங் என்ன, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் OSI மாடலில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் டைப்ஸ் வந்து 8 மார்க்ஸில் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஸோ அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகாலில் என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா FTP தெரிஞ்சிருக்கணும். DNS SNMP ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ FTPயும் DNSம் SNMPயும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, DNS டொமைன் நேம் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். SNMPயும் ஈஸி தான். உங்களுக்கு என்ன ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் ஆகுது, அதோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது தெரிஞ்சால் நம்மளால 2 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும், பிக் கொஷினும் அட்டன் பண்ண முடியும், ஸ்பிளிட் பண்ணி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இமெயில் ப்ரோட்டோகாலும் நெட்வொர்க் டைப்ஸும் வந்து நம்ம வந்து 8 மார்க்ஸ்க்காக படிச்சுக்கிற கொஷின். இந்த டாபிக் தெரிஞ்சா யூனிட் 1ல நம்மளால ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா UDPயும் TCPயும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த UDP TCP படிச்சாலே இந்த யூனிட் நம்மளால அட்டன் பண்ண முடியும். அது இல்லாம தெரிஞ்சுக்கணும்னா கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன் அவாய்டன்ஸ், இது தெரிஞ்சிச்சு இந்த டாபிக் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூனிட் 2ல ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம்னா நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா IPv4ம் IP அட்ரஸிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வெர்ஷன் 4ம் IP அட்ரஸிங்ல IP அட்ரஸிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ல வெர்ஷன் 4ம் IP அட்ரஸிங்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சப்நெட்டிங். அடுத்து நமக்கு இருக்க ப்ரோட்டோகால்ல நெட்வொர்க் லேயர்ல என்னன்னா ARP, RARP, ICMP, DHCP, இந்த 4 ப்ரோட்டோகாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 ப்ரோட்டோகால் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். IPv4லாம் சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி 8 மார்க் 4 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சப்நெட்டிங்கில் பொறுத்தளவு நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ சப்நெட்டிங் டாபிக்கு நம்ம சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 4. யூனிட் 4ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரவுட்டிங்கில் RIP. ஓகேவா, RIP ப்ரோட்டோகால் ரொம்ப ரொம்ப RIP ப்ரோட்டோகால் இம்பார்ட்டன்ட். டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கில் சம்ஸ் கேட்பாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் சம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்கிற ப்ரோட்டோகாலில் என்னன்னா BGP, OSPF-ம் அடுத்து DVMRPயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோட்டோகால் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஈஸியா பார்க்கலாம். ஸோ RIP ப்ரோட்டோகால் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கும் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து OSPF-ம் BGF, DVMRPலாம் வந்து உங்களுக்கு என்னன்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து கேட்டா எழுதுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தோம்னா டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லேயர் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ஒயர்லெஸ் LAN 802.11 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். CSMA அண்ட் CD ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து HDLCயும் PPPயும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது தெரிஞ்சிச்சுன்னா யூனிட் 5ல உங்களால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பொறுத்தளவு ரொம்பவே சிம்பிள் சப்ஜெக்ட், தியரி பேப்பர் தான். அந்த வந்து சப்நெட்டிங் சம்மும் இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் தான் நமக்கு சம்மில் கேட்பாங்க யூனிட் 3லையும் யூனிட் 4லையும். அதையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க, நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, பயப்பட தேவையில்லை, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். எல்லா யூனிட்டுக்கும் எல்லா விதமான எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தென் லெக்சர் வீடியோஸும் பல சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.